ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணுறேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் போக மாட்டேறாங்க. என்ன பொண்ணு பார்த்து பண்ணி என்ன விஷயம்? பொண்ணு பிடிச்சிருக்கீங்க, அழகான பொண்ணு, எங்கள் வீட்டுக்கு தேவையான பொண்ணு தான், ரொம்ப அவசியம். ஆனால் எப்போ கல்யாணம் எப்போ பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்சம் நாள் டைம். சரி, எப்போ அந்த பொண்ணை கூட்டு வந்து வீட்டில் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அந்த பொண்ணு இந்த பையனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது, இந்த பையன் அந்த பொண்ணுக்கு புருஷனும் கிடையாது. ஆனால் 2 பேருக்கு நல்ல பழக்கம், 2 பேருக்கு நல்ல பேச்சுவார்த்தை, குடும்பத்துக்கு நல்ல எல்லாம் 2 பேருக்கு ஒரு தொடர்புலாம் இருக்கா தெரியும் சொல்லலாம். ஆனால் அதனால 2 பேரும் சொந்தக்காரங்களாக முடியுமா? முடியாதுங்க. கல்யாணம் ஆனால் தான் புருஷன் பொண்டாட்டின்னு வரும். அதே மாதிரி தான் என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவரோட நம்முடைய உறவு, புதிய உறவு. புரியுதான்னு சொல்லிட்டு புதிய உறவு, ஆண்டவரோட புதிய உறவு. அப்போ இது கல்யாணம் பண்ண இடத்துல பார்த்துப்பீங்களா, கையெழுத்து போடுவான். இன்னையிலேருந்து என் பேர் சின்ராஜில் ஜோதியை நான் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், இப்படிக்கு சின்ராஜ். இந்த பக்கம் இன்னையிலேருந்து சின்ராஜ் என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், இப்படிக்கு ஜோதி. சைன் போட்டால் தான் கவர்மெண்ட் செல்லுபடியாகும். இது 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கழுத்து போடுவாங்க. அதே மாதிரி தான் ஞானஸ்நானத்தில் ஏசுசாமி ஒரு பக்கம் போடுறாரு. இன்னையிலேருந்து இந்த பிள்ளை பிசாசிலிருந்து விடுதலையாகி என்கிட்ட வந்துட்டான், இன்னிலேருந்து எந்த மகள், இன்னிலேருந்து எந்த மகன். நம்மளும் ஆமாம் ஏசு அப்பாவை நான் எனக்கு சொந்த ரசகராக இந்த அப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவன் புதிய ஒரு உறவு, மனிதன் இறந்து போன ஒரு உறவு புதுக்கப்படும். மனுஷன் பாவம் செஞ்சு தான் கடலை விட்டு என்ன பண்ணால் தூரம் போகலாம். தூரம் போனதுனால மனுஷனுக்கு பயம் வந்துச்சு, சாந்தி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், கடன், தொல்லை, ஜெயிலு, கொலை எல்லா விதமான பிரச்சனையும் வருது. காரணம் ஏன்? கடலை விட்டு மனுஷன் தூரம் போயிட்டான். கடலை விட்டு தூரம் போனதுனால சரி, ஒரு பர்சன் செய்ய பிரச்சனை சரி, எல்லாருக்கும் பிரச்சனை வருது. ஒரு குடும்பத்துக்கும் பிரச்சனை வருது, இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கும் பிரச்சனை வருது. எப்படி வேணாலும் பிரச்சனை வருது. இதெல்லாம் காரணம் எப்படி? பிசாசம் பண்ணுறான், பாவத்தினால தான் பிரச்சனையை கொண்டு வரலாம். அப்போ இயேசு சுவாமி என்ன பண்ணார்? நானே மனுக்குலத்தின் பாவத்துக்காக உலகத்துக்கு வந்து என்னையே ஜீவ பலியாக சிந்தி ரத்தத்தை சிந்தி, ஏன்னா ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் ரத்தம் சிந்தி உயிரோடு இருந்து மறுபடியும் பரலோகத்தை தேடி போனார். அவர் சொன்னார், நீ நான் உனக்காக மறிச்சேன்னு நீ விசுவாசிச்சா உன்னுடைய பாவத்தை சுத்திகரித்து மறுபடியும் என்னுடைய அரவணையில் ஒன்று மறுபடியும் அப்போ உனக்கு சமாதானம் இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக்கொள்வார். ஒருவேளை இன்றைக்கி இப்படி தெரியலாம் ஐயாவோடது எல்லாம் சொல்லி கண்டிப்பாக சாந்தம் மாறுவார். மாட்டுறதுக்காக அம்மா கணக்கு ஞாபகம் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? போகலாங்களா? அப்போ ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கணுங்களா? ஏசாமி உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமா? நீங்கள் தானே ஏற்றுக்கின்றீங்க இல்லையா? சரி, ஓகே. அப்போ ஒருத்தரை வாங்கலாம். சரி, ரைட். ஒருத்தரை ஐயா, அது ஐயா நம்ம ஆண்டவர் வயிற்றுல பிறக்கிறதுக்காக இந்த கலருங்க ஐயா. ஆமாங்கய்யா. இது ஏன் நம்ம இது ஏன் என்ன தண்ணி இது? இந்த பள்ள வந்தது நாங்கள் புது தண்ணி நீர் தண்ணி மழை பெஞ்சுங்க தண்ணி வந்தது. ಬ್ರದರ್, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಒಪ್ಕೊಟ್ಟು ಒಂದು ಹೊಸ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. ಹಳೆ ಜೀವನ ಯಾವುದೇ ಇದ್ದರೂ ನಮ್ಮ ಮನುಷ್ಯರು ಅಲ್ವಾ, ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತೀವಿ. ತಪ್ಪು ಮಾಡದೆ ಮನುಷ್ಯರು ಯಾರೂ ಇಲ್ಲ ಭೂಮಿ ಮೇಲೆ, ಹೌದಲ್ವಾ? ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೀವು ಒಪ್ಕೊಡ್ಬೇಕು, ನಾನು ದೇವರೇ ನಾನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಾನು ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೀತೀನಿ ಅಂದರೆ உங்களுக்கு ವಿರುಪமாக ನಡ್ಕ್ರೆ ಅದೇ ಹೌದಲ್ಲ, ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೀತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ಕೊಟ್ಟು ತೊಗೋಬೇಕು. ಏನೋ ನೀರಲ್ಲೇ ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಅಂತ ನೀವು ಒಂಥರ ಲೇಜಿತನ ಇರಬಾರ್ದು. ಇದು ಗೊತ್ತಲ್ಲ, ದೇವ್ರ ವಾಕ್ಯನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕು. ನೀವು ನೋಡಿ, ನೀವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಬೇಕು. ಒಂದು 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ದೇವ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಹೇಳಬೇಕು ಅಂತ ನೀವು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ರೆಡಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಸರಿನಾ? ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ತೆಗೀರಿ. ಓಕೆ, ಸರಿ, ಓಕೆ ಬ್ರದರ್. ಲೋಕದಲ್ಲಿರೋ ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಇಳಿಯುತ್ತೆ. ಬಾ ಎಣ್ಣೆ ಹೊಡಿನ ಗೊತ್ತಿದಂಗೆ ಬಾ ಹೋಗೋಣ. ஐயா இப்படி நிப்பாட்டிங்க, எப்படி கேமராக்கு தெரியுற மாதிரியா? அப்படியே அப்படி நிப்பாட்டிங்க ஐயா. நீங்கள் இப்படி நின்று ಓಕೆ ಸೂಪರ್. ಸಿಂಧರಾಜ್, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಸಂದ ರಕ್ಷಕರಾಗಿ ನೀವು ಕೊಟ್ಟರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೋಸ್ಕರ ನೀವು ಕೊನೆವರೆಗೂ ಇರ್ತೀರಾ. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಅಭಿಪ್ರಾಯ ಪಾಯಿ ಆತ್ಮವನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್. ಇವರನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಸ್ವಾಮಿ, ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ ನಡೆಸಿ ಸ್ವಾಮಿ.
ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದವಾದ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಈ ಮಗನಿಗೆ ಕೊಡತಕ್ಕದಾಗಿ ದೇವರೊಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಶಕಬರ ದುರಿಕರಬರ ವಶಂದರ ಗಲಭ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ವಿಶಂದ ಗಲಬರ ದುರಿಕರಬ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಶಗರ ಬಲ ದುರಿಕರ ಬರಬ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು.